உக்கிரகாளியம்மன் கோயில் திருவிழாக்கு நாங்கள் என்ன பக்தர்களுக்கு கொடுத்தோன்றதை பார்க்கலாம். நாங்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு அப்பா வாங்கிட்டு வர சொன்னோம். முன்னாடி நாள் நைட்டே காந்தி மார்க்கெட் போய் ஒரு மூட்டை நிறைய அள்ளிட்டு வந்துட்டாரு. பானக்காக்கு லெமன் புழிஞ்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், பானக்காய் அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவசரத்தில் கொட்டையை கூட வடிகட்டாமல் அப்படியே கொட்டிட்டோங்க. கருவேப்பிலை போட்டிருப்போம் பாருங்கள், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி வாசத்துக்கு தான், கொஞ்சமாக போட்டால் போதும். நிறையா போட்டால் அது மாதிரி திகட்டிரும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து சுக்கு, இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுக்கு பொடி அவசரத்தில் வேறு ஏதாவது போட்டு போகிறோன்னு மோந்து பார்த்துக்கிட்டாங்க. சுக்கு தாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு கை நிறைய சுக்கு அள்ளி போட்டுட்டாங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நான் அதனால் டம்ளர் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டம்ளரில் மிக்ஸ் பண்ணால் கட்டி கட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கையெல்லாம் நல்லா கழுவிட்டாங்க. நல்லா கலக்குன்னு கலக்கிக்கிட்டாங்க. பின்னாடி ஏரியா டிஎஸ்டி பஸ் ஓனர் ஆச்சி ஆண்டி வந்துட்டு ஒரு மூட்டை நிறையா ரஸ்னா பாக்கெட்டில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ் கட்டியோடு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மோர் விட்டுட்டேன் பாருங்கள். மோரில் வந்து மாங்காய் போட்டு நல்லா மோர் அம்மா ஆற்றி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு இருந்தோம். பாப்பா தாங்க வெள்ளரிக்காய் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. சாப்பாடு அங்கே விஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வீட்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரவங்களாம் வெள்ளரிக்காய் ஒரு 4-5 வாங்கிட்டு போனாங்க, சாலட் மாதிரி. நிறைய பேத்துக்கு வெயிலில் தண்ணி தகுந்தாங்க அடிச்சிச்சு. நல்ல வேளை நாங்கள் ஐஸ் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. பாய் டூடல்ஸ்.